ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இங்கே நிலா பார்த்தா இங்கே காயத்ரி வீட்டுக்கு போய் காயத்ரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் காயத்ரி பார்த்தா ஓரளவு கொஞ்சம் மனசே மாற்றிக்கிருச்சு. நான் சோழனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அதை ஏற்றுக்கிறவே முடியலை. சோழனை என்னால் இப்பயுமே மறக்க முடியலை அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லல. இங்கே பாரு காயத்ரி, உனக்கு நல்ல ஒரு சிஸ்டராக நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி யாருக்கும் இப்படி அட்வைஸ்லாம் பண்ணதில்லை. இங்கே பாரு, உன் வயசு என்ன? இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க. நீ காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் அவர் உன்னை காட்டிலும் 7-8 வயசு மூத்தவர். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் திடீர்னு வந்து இப்படி 2 நாள் நல்லா சகஜமாக சிரித்து பேசினா அதுக்கு பேர் காதலா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். நீ படிச்சிருக்கீல, கொஞ்சமாவது உட்காந்து யோசிக்க மாட்டியா? லவ் எது, இல்லை நம்ம கிட்ட நார்மலா பேசுறதுன்னு கூட உன்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன காயத்ரி இப்படி இருக்க? சரி, இன்னைக்கு சோழன் வந்தாரு. இது இன்னும் சோழனுக்கு அடுத்து வேற யாரோ வந்து உன்கிட்ட இப்படி சோழனை விட நல்லா சிரிச்சு பேசி நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தா அவரை காதலிக்கிறேன்னு சொல்லுவியா? சொல்லு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் காயத்ரி பார்த்து அமைதியா இருக்கு. இங்க பாரு காயத்ரி, உனக்கு அதுக்கான வயசும் இல்லை, அதுக்கான பக்குவமும் உன்கிட்ட இல்லை. உன்கிட்ட யாராவது 4 வார்த்தை சிரிச்சு பேசிட்டாலே அதை காதல்னு நீ எடுத்துக்கிற. அதுக்கு பேர் காதல் கிடையாது. நீ ஒரு நல்ல பக்குவத்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஜாப்புக்கு போய் உன்னால செல்ஃபா உன்னை ஸ்டடி பண்ண முடியுது அப்படின்னு நிலைமையில நல்ல ஒரு மனப்பக்குவத்துல வர்றதுக்கு பேர் தான் காதல். அதை விட்டுட்டு நீ இப்போ உங்ககிட்ட 2 வார்த்தை சோழன் சிரிச்சு பேசி அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன்னை அவாய்ட் பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க பாரு, இதுக்கு பேர் காதலே கிடையாது. நான் உனக்கு சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், புரியுதுங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமே புரியுது. ஆனா அவர் ஏன் ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்கலாம்ல? அப்படி அவர் சொல்லி இருந்தா அவருக்கு மேல நான் லவ் பண்ணிருக்க மாட்டேல அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும், அதுதான் அவருடைய வீக்னஸ். அவருக்கு தேவை பொண்ணுங்க கிட்ட பேசணும், பழகணும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பொண்ணு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துச்சுன்னு வை, அதுக்கப்புறம் அவர் துண்டக்கணன் துணியக்கணன் ஓடி போயிடுவாரு. இப்படிப்பட்டவரெல்லாம் காதலிக்கலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அதுவும் சரிதான். சரிங்க நிலா, இனிமேல் நான் சோழனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், சோழன் கிட்ட பேச மாட்டேன், சோழன் கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும், குட். இனிமேலாவது இப்படியே இரு. எந்த பசங்க கிட்டயுமே தயவு செஞ்சு 2 அடி டிஸ்டன்ஸ்லேயே இரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நீ எப்படி வேணா இருந்துக்க, ஆனா வெளியில இருந்து பேச வர எந்த பசங்க கிட்டயுமே நீ இப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க நிலா அப்படின்னு சொல்லி காயத்ரி பார்த்தா மொத்தமா மனசை மாத்திக்கிறது. அது சரி, சோழன் தான் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லல. அன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்டேனே, அவருக்கு நீங்க யாருன்னு கேட்டேனே, அப்ப நீங்க ஏன் சொல்லல? அப்ப அவரோட அத்தைன்னு சொன்னீங்க. நீங்க உண்மையிலே சோழனுடைய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும், ஆமா, நான் தான் சோழனுடைய ஒய்ஃப் காயத்ரி. போதுமா உனக்கு? அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சரி சரி, நான் என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிறேன். இனிமேல் என்னுடைய படிப்பில் நான் கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இருங்க நிலா, ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும், இல்லை நீ ரொம்ப அழுதுகிட்டு இருக்க, கதவை திறக்க மாட்டேங்கிற, ரூமுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டெல்லாம் வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க. நான் பயந்து போய் தான் இங்கே வந்தேன். நீ இந்த அளவுக்கு கிளியரா இருக்கே, எனக்கு அதுவே போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. வெளியில பார்த்தா பல்லவன் வெயிட் பண்றாரு. என்ன நீ பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், பேசிட்டேன்டா, பேசி புரிய வச்சிட்டேன். காயத்ரியும் மனசெல்லாம் மாறிடுச்சு. ஆனா டேய், நீ வீட்டுக்கு போய் இதெல்லாம் சொல்லாத. காயத்ரிக்கும் சோழனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சு, நீ இப்படியே வந்து வீட்டில் சொல்லு, உங்க அண்ணனை இன்னைக்கு ஒரு மிரட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவனும் நிலாவும் பார்த்தா எங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டெல்லாம் பார்த்தா நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. கூட பார்த்தா காயத்ரி வரல. நடேசன் வேகமா வந்து கேட்கிறாரு, என்னம்மா என்ன எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அந்த பொண்ணு அங்கிள் இந்தா பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும். ஆட்டோல வருதா? சரி சரி அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே பல்லவா, என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அட ஏனே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், கல்யாணம் நடக்க போதா? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்ன சோழன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க,
உங்களுக்கு முன்னாடி நடந்தது கல்யாணமே கிடையாதுன்னு. இப்ப நடக்க போறதா உங்களுக்கு உண்மையான கல்யாணம். உங்களுக்கும் காயத்ரிக்கும் நடக்க போறதா உண்மையான கல்யாணம். காயத்ரி ஓகே சொல்லிருச்சு. நீங்களும் உங்களுக்கு மேரேஜ்ல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னங்க பேசுறேன்னு போனீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்க சோழன் கேட்கவும், அண்ணே ஒன்றும் இல்லை, பேசியாச்சு. காயத்ரிக்கும் உனக்கும் அண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி காயத்ரி கிட்ட சொல்லிட்டாங்க. காயத்ரி ஓகே சொல்லிருச்சு. காயத்ரி வீட்டில் காயத்ரி பேசிக்கிறது தான். அதனால உனக்கும் காயத்ரிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், சேரனும் பாண்டியனும் பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே பல்லவன் பார்த்தா சேரன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் கண்ணை காமிக்கிறாரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் பார்த்தா பயத்துல கடந்து செத்துக்கிட்டு கிடக்காரு. டே என்னடா சொல்ற, என்னங்க சொல்றீங்க, உண்மையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அடா ஆமா, என்ன நீங்க தானே காயுமான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. காயுமாக்கு உங்களுக்கு இப்ப கல்யாணம்னு சொன்னா ஏன் இப்படி பதறீங்க, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? கல்யாணம்னு சொன்னா சந்தோஷம் தானே படணும், அதை விட்டுட்டு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், எனக்கு ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, உண்மையா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. நான் அந்த பொண்ணை காதலிக்கவே கிடையாதுங்க. ஐயோ உண்மையை நான் சொல்லிடுறேங்க. அந்த பொண்ணை நான் பார்த்தது பேசுனது எல்லாமே சும்மா உங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காகங்க. நான் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசினா உங்களுக்கு நீங்கள் பொசசிவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி தாங்க நான் பேசினேன். மற்றபடி அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த பொண்ணை பார்த்தது சும்மா ஜஸ்ட் பல்லவனை கலாய்க்கிறதுக்காகவும் உங்களை பொசசிவ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தாங்க. மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு மேலே காதல்லாம் கிடையாதுங்க. என் மனசுல நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்க. எனக்கு உங்களை மட்டும்தாங்க பிடிச்சிருக்கு. நான் இந்த ஜென்மத்தில் நான் உங்க கழுத்துல மட்டும்தாங்க தாலி கட்டினது. நான் வேற யார் கழுத்துலையும் தாலியெல்லாம் கட்ட மாட்டேங்க. எனக்கு நீங்க மட்டுமே போதுங்க. நீங்க தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி சொல்லவும், நிலா பார்த்தா அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அப்பதான் பல்லவன் சொல்றாரு, அண்ணன் என்ன போதும், ரொம்ப எமோஷனல் ஆகாத. அண்ணி அங்கே காயத்ரி வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. காயத்ரியும் புரிஞ்சுக்கிடுச்சு. இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன் கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணி சொன்னதை கேட்டுக்கிடுச்சு. புரிஞ்சுதா? இனிமேல் அந்த பொண்ணு உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த பொண்ணுடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண போதுன்னு சொல்லிருச்சான். நீ எதுக்கு இவ்வளோ எமோஷனலாகி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் அப்படி நெஞ்சில் கையை வச்சு உட்காரவும், அப்பதான் நிலா கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க? என்னைய பொசசிவ் ஆக்குறதுக்கா? என்னை எதுக்கு பொசசிவ் ஆகணும்? அம்மா நான் முதல்ல எதுக்கு பொசசிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி சோழன் பார்க்குறாரு. ஏங்க உண்மையை சொல்லுங்க, என் தலை மேலே கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் காயத்ரி கிட்ட பேசும்போது ஒரு இடத்துல கூட ஒரு புள்ளி கூடயா நீங்க பொசசிவ் ஆகல? நீங்க பொசசிவ் ஆனதை நான் பார்த்தேன். ஏங்க இப்படி மறைக்கிறீங்க? மனசுக்குள்ள என் மேல காதலை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை காதலிக்கிறேன்னு. அதே மாதிரி உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு, ஆனா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஈகோ தடுக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே, யாரு சொன்னா உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? சும்மா நீங்களா கற்பனை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், கற்பனையெல்லாம் இல்லைங்க, எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிருங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கு நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பட்டுன்னு கேட்கவும், நிலா பார்த்தா அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் சேரன் பயந்துக்கிட்டு, ஒருவேளை நிலா வீட்டை விட்டு எதுவும் போயிருமோன்னு சொல்லி, டேய் நீ சும்மா இருடா, அந்த பொண்ணுக்கு எதுவும் தோணலைனாலும் பரவாயில்ல, நீ அந்த பொண்ணு இப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவோம். அண்ணே நீ போயிருனே, இது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, சொல்லுங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நீ பிடிச்சிருக்கா இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவை மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு.